வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேகதாது அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்தார் முதலமைச்சர் விஜய். காவிரி நடுவர் மன்றம், உச்சநீதிமன்றம் தீர்ப்பை மதிக்காமல் செயல்படும் கர்நாடக அரசின் செயலுக்கு முதலமைச்சர் கண்டனம். கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்திற்கு தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் உட்பட எவ்வித அனுமதியும் அளிக்கக்கூடாது. மத்திய அரசுக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். காவிரி பிரச்சினை தமிழ்நாடு மற்றும் கர்நாடக மாநிலங்களின் உணர்வுபூர்வமான பிரச்சினையாகும் என முதலமைச்சர் விஜய் பேச்சு. கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கையை பரிசீலிக்கவோ நடவடிக்கை மேற்கொள்ளவோ கூடாது என மத்திய நீர்வள குழுமத்திற்கும் வலியுறுத்தல். மேகதாது அணைக்கு எதிராக முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு திமுக, அதிமுக ஆதரவு. தனி தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. மேகதாது அணை கட்டுவதை தடுக்க நாம் அனைவரும் ஒற்றுமையாக நின்று தடுத்து நிறுத்துவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வேண்டுகோள். அரசியல் வேறுபாடுகளை கடந்து செயல்பட தாவேகா அரசு முன்வர வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கூட்டணி கட்சியின் ஆட்சி கர்நாடகாவில் இருந்தபோதும் மேகதாது அணை கட்டுவதை எதிர்த்தது திமுக. திமுக ஆட்சியில் இருந்தவரை காவிரி விவகாரத்தில் விரிவான திட்ட அறிக்கைக்கு அனுமதி தரவில்லை எனவும் உதயநிதி பேச்சு. மேகதாதுவில் அணை கட்டுவதன் மூலம் தமிழ்நாட்டை பாலைவனமாக்க கர்நாடக அரசு முயற்சிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஒவ்வொரு முறையும் காவிரியில் இருந்து தண்ணீரை பெறுவதற்கு போராடத்தான் வேண்டியிருப்பதாகவும் வேதனை. தமிழகத்தின் ஒப்புதல் இல்லாமல் மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு தமிழக காங்கிரஸ் அமைச்சர் ராஜேஷ்குமார் கண்டனம். 67 டிஎன்சி தண்ணீரை தேக்கி வைக்கும் மேகதாது அணை கட்டும் முயற்சி தமிழகத்தை வஞ்சிக்கும் செயல் எனவும் சாடல். காவிரி விவகாரத்தில் திமுக, அதிமுக பல ஆண்டுகளாக சட்ட போராட்டத்தை நடத்தி வருவதாக மதிமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் பேச்சு. குறைந்தபட்ச உரிமையை இழக்காமல் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சரின் தீர்மானத்தை ஆதரித்து வலியுறுத்தல். பிற மாநிலங்களில் இருந்து தண்ணீரை கேட்டு போராடுவது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டிற்குள் உள்ள நதிகளை இணைக்க வேண்டும் என முதல்வருக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கோரிக்கை. மீன்மிகை மாநிலமாக இருந்ததைப் போல தமிழ்நாட்டை நீர்மிகை மாநிலமாக மாற்ற வேண்டும் என வேண்டுகோள். தமிழர் உரிமை காக்கும் தமிழ்நாடு அரசின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றும் உறுதுணையாக இருக்கும். மேகதாது அணைக்கு எதிராக முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து அமைச்சர் வன்னியரசு பேச்சு. காவிரியில் நமக்குத்தான் அதிக உரிமை உள்ளது என சட்டப்பேரவையில் பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி பேச்சு. தமிழ்நாட்டின் உயிர்நாடி காவிரி நீர் என்பதால் முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை பாமக முழு மனதோடு வரவேற்பதாக திட்டவட்டம். மேகதாது அணை கட்டுவது கர்நாடக விவசாயிகளுக்கே எதிரானது என மனிதநேய ஜனநாயக கட்சித் தலைவர் தமிமுன் அன்சாரி கருத்து. உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை ஆணையம் தீர்ப்புக்கு எதிராக கர்நாடக அரசு செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. மேகதாது அணைக்கு எதிரான அரசு கொண்டு வந்த தனி தீர்மானத்தில் திருத்தம் செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கோரிக்கை. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியின் கோரிக்கையை ஏற்ற முதலமைச்சர் விஜய். மேகதாது அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்த நிலையில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அறிவிப்பு. டெல்லியில் வரும் 23ஆம் தேதி கூடுகிறது காவிரி நீர் மேலாண்மை ஆணையம். தமிழக சட்டப்பேரவையில் மேகதாது அணைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் கூட்டம்.
ரயில்வே துறையைப் போல நதிநீரும் நாட்டிற்கு பொதுவானது. அம்பேத்கரின் கருத்தை சுட்டிக்காட்டி சட்டப்பேரவை அமைச்சர் வன்னியரசு பேச்சு. அதிமுக திமுக அணியின் ஆதரவுடன் ஆட்சி அமைப்பது என்ற யோசனையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிராகரித்தது. தோல்வியடைந்த ஒரு கூட்டணியை ஆட்சியில் அமர்த்துவது என்பது அப்பட்டமான சந்தர்ப்பவாதம் இல்லாமல் வேறு என்ன எனவும் பே. சண்முகம் சரமாரி கேள்வி. குடியரசுத் தலைவர் ஆட்சி என்ற பெயரில் பாஜகவின் மறைமுக ஆட்சி தமிழகத்தில் அமைந்துவிடக் கூடாது என்பதற்காகவே தவேகாவுக்கு ஆதரவு அளித்தோம். தவேகாவுக்கு ஆதரவு அளித்தது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் விளக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மறைவுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம். தமிழகத்தின் காந்தி என போற்றப்படுபவர் மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு என புகழாரம். தமிழக சட்டப்பேரவையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரை பிரபலங்கள் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம். முன்னாள் உறுப்பினர்கள் ராமசுவாமி, வீரசாமி உள்ளிட்டோருக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஆர்.வி. சௌத்ரி, கே. ராஜன் ஆகியோர் மறைவுக்கும் இரங்கல். இயக்குநர் இமயம் பாரதி ராஜா மறைவுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம். கிராமத்து பின்னணி வாழ்வியலை உயிரோட்டத்துடன் காட்சிப்படுத்தியவர் பாரதி ராஜா என புகழாரம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு முதலமைச்சர் விஜய் பிறந்தநாள் வாழ்த்து. அன்பு சகோதரர் ராகுல் காந்திக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் என எக்ஸ் தளத்தில் பதிவு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து. நல்ல ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்க வாழ்த்துவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழக அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை புதிய தகவல்கள் எதுவும் இல்லாத வெற்று அறிக்கை. திமுக அரசின் நிதி நிர்வாகத்தில் ஏற்பட்ட சீர்கேடுகளை வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவும் அண்ணாமலை கருத்து. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பகுதியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம். தேர்தல் வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி முழக்கம். மதுரை சோழவந்தான் அருகே அரசு கொள்முதல் செய்த ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். கொள்முதல் செய்த நெல்லுக்கான தொகையை வழங்காமல் அதிகாரிகள் அலைக்கழித்து வருவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. தற்காலிக தடையை எதிர்த்து டெலிகிராம் நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி. நீட் வினாத்தாள் கசிவை தடுக்க டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை செல்லும் என டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3040 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் தங்கம் 1,08,560 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 15,000 ரூபாய் குறைவு. 1 கிலோ வெள்ளி 2,55,000 ரூபாய்க்கு விற்பனை. ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் நாளை காலை 6:30 மணிக்கு பிரேசில் ஹைதி அணிகள் மோதல். காலை 8:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் துருக்கி பராகுவே அணிகள் பல பரீட்சை. ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் நாளை இரவு 10:30 மணிக்கு நெதர்லாந்து ஸ்வீடன் அணிகள் மோதல். வெற்றி வாகை சூடும் முனைப்பில் இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சி.